ஹலோ டெக்கீஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இது வரைக்கும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், ரீட் கோட் ப்ராப்ளம்ஸ், டீச்சர் சென்சிட்டிவ் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே சால்வ் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ இதுக்கு மேலே ஃபுல் ஸ்டாக் சீரீஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுவும் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எண்ட் ஆஃப் திஸ் சீரீஸ் நீங்கள் உங்களோட ஓன் வெப்சைட்டை பில்ட் பண்ணுறதுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஃபர்ஸ்ட், வெப் டெவலப்மெண்ட் பார்ப்போமா? சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறது தான் இங்கே வெப் டெவலப்மெண்ட். எக்ஸாம்பிளுக்கு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கூகுள், அமேசான், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இது எல்லாமே ஒரு வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டை டிசைன் பண்ணுற மெயின்டைன் பண்ணுற பர்சனை தான் நம்ம வெப் டெவலப்பர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த வெப் டெவலப்மெண்ட்டில் ரெண்டு இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஃப்ரண்ட் எண்ட், இன்னொன்று பேக் எண்ட். ஃப்ரண்ட் எண்ட் அப்படிங்கிறது யூசர் பக்கம் எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட் தான். எக்ஸாம்பிள் கலர்ஸ், டெக்ஸ்ட், இமேஜஸ், பட்டன்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட். அப்போ பேக் எண்ட் அப்படிங்கிறது பிஹைண்ட் த ஸ்க்ரீன், அப்சல்யூட்லி பிஹைண்ட் தி ஃப்ரண்ட் எண்ட் எல்லாமே இங்கே பேக் எண்ட் சொல்லலாம். அப்போ பேக் எண்ட் அப்படிங்கிறது பிஹைண்ட் த ஸ்க்ரீன். எக்ஸாம்பிள் லாகின், பாஸ்வேர்ட் செக் பண்ணுறது, இமெயில் வெரிஃபிகேஷன் இங்கே எல்லாமே பேக் எண்ட் தான். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இப்போது இந்த வெப்சைட்டில் நம்ம இங்கே பார்க்குற எல்லாமே, அதாவது இமேஜஸ், ஃபாண்ட்ஸ், கலர்ஸ் எல்லாமே இங்கே ஃப்ரண்ட் எண்ட் தான். இப்போ பேக் எண்ட் அப்படிங்கிறது இப்போ நான் இங்கே மொபைலில் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்களா, டேட்டா பேஸ்லேருந்து நமக்கு தேவையான டேட்டாவை கரெக்டாக ரெட்ரைவ் பண்ணி கொண்டு காட்டுது. இதை தான் நாம் இங்கே பேக் எண்ட்னு சொல்கிறோம். டெவலப்பர்னா யார்? போத் ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் 95% தான் நாம் இங்கே ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் இவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஹையர் பண்ணுறாங்க. பிகாஸ் இவங்க மல்டிபிள் ரோல்ஸை மேனேஜ் பண்ணுவாங்க. அப்போது இந்த ஃபுல் ஸ்டாக்கு ரோட் மேப் வேணும்ல, இதில் 3 ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒன்று ஃப்ரண்ட் எண்ட், ஒன்று பேக் எண்ட், இன்னொன்று டேட்டா பேஸ். ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னா HTML, CSS, JavaScript இதில் ஒன்று என்னென்ன பார்ப்போமா? HTML வீடு கட்ட பிளேஸ்மெண்ட் எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே மாதிரி தான் வெப்சைட்க்கும் HTML அவ்வளோ இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், பில்ட் பண்ண ஹோம்க்கு நெக்ஸ்ட் டிசைன் பண்ணோம்ல, அதுதாங்க ஸ்டைலிங். அதுதான் வெப் டெவலப்மெண்ட்டில் CSSன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் JS அப்படின்னா JavaScript. கலர் பண்ண ஹோம்க்கு ஸ்விட்ச், பைப், லைட்ஸ் நான் எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே மாதிரி தான் ஒரு வெப் டெவலப்மெண்ட்க்கும் JavaScript அவ்வளோ இம்பார்ட்டண்ட். லைக் அதோட லைஃப்னு கூட சொல்லலாம். அப்போது ஃபேஸ் டூ பேக் எண்ட். நம்ம பேக் எண்ட்னு சொல்கிறது நோட்.js, பைத்தான், ஜாவா இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். லாஸ்ட்டாக டேட்டாபேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. பிகாஸ் யூசரோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது தான் இந்த டிபி. எக்ஸாம்பிள் MySQL, MongoDB எல்லாமே இங்கே டேட்டாபேஸ் தான். நெக்ஸ்ட், மோஸ்ட் ஆஃப் த பிகினர்ஸ் கேட்குற ஒரே கொஸ்டின் ஃபுல் ஸ்டாக் கஷ்டமா அப்படின்னு தான். பட் என்னோட ஆன்சர் அப்படி இல்லை. எக்ஸாம்பிள் நம்ம சின்ன வயசில் சைக்கிள் கற்றுக்கும் போது ஒரு 2 டைம்ஸ் அது கீழே விழுந்திருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் எரர் வரும்போது தான் ரியல் லேர்னிங் ஸ்டார்ட்டே ஆகும். ஸோ பயப்படாமல் நம்ம ஃபுல் ஸ்டாக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபுல் ஸ்டாக்கை எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் இல்லை? ஸோ இன்னைக்கு கம்பெனிஸில் நிறைய பேர் ஃபுல் ஸ்டாக்கு தான் டிமாண்ட் அதிகம்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஒரு பர்சன் ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட் ப்ளஸ் டிபி எல்லாமே மேனேஜ் பண்ணுவாங்க. அதுக்காக ரோல் தான் ஃப்ரண்ட் எண்ட் ரோல், பேக் எண்ட் ரோல் ப்ளஸ் அது மட்டும் இல்லை. இன்னைக்கு கம்பெனிஸில் ஃபுல் ஸ்டாக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. பிகாஸ் ஒரு பர்சன் ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட் அண்ட் டேட்டா பேஸ் இதுதாங்க ஃபுல் ஸ்டாக் எல்லாமே மேனேஜ் பண்ணுவாங்க. இவங்க தனித்தனி ரோலுக்கு கூட அப்ளை பண்ணலாம். எக்ஸாம்பிள் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட், பேக் எண்ட் டெவலப்மெண்ட், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இப்படி 3 ரோல்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஃபுல் ஸ்டாக்கை ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கு முக்கியமானது VS கோட், விசுவல் ஸ்டுடியோ கோட். நம்ம சின்ன வயசில் இருக்கும் பொழுது நமக்கு எப்படி நோட் புக்ஸ் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி தான் கோடிங் பழக்கிறதுக்கு VS கோட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப பெரிய செட்டப்லாம் தேவையே இல்லைங்க. ஜஸ்ட் நம்மளோட கூகுள் க்ரோம்க்கு போயிடலாம். இங்கே விஷுவல் VIன்னு போட்டு விஷுவல் கோடு வந்துடும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வர லிங்க் இதை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த லிங்கில் போனீங்க அப்படின்னா டவுன்லோட் ஃபார் விண்டோஸ், என்னோடது விண்டோஸுங்கிறனால நான் இங்கே விண்டோஸ் கொடுக்குறேங்க. உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். விண்டோஸ், மேக், லினக்ஸ் இங்கே எல்லா யூசர்ஸ்க்கும் அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் விண்டோஸ் கிளிக் பண்ணுறேன். விண்டோஸ் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு இங்கே டவுன்லோட் ஆகும். VS கோடோட ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தாங்க இருக்கும். நெக்ஸ்ட், கோடிங்க்கு தேவையான எக்ஸ்டென்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணலாமா? ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும். இந்த எக்ஸ்டென்ஷனில்
ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போகிற எக்ஸ்டென்ஷன் லைவ் சர்வர். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு இந்த எக்ஸ்டென்ஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா HTML or CSS ஃபைல் எது சேவ் பண்ணாலும் ப்ரௌசரில் ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா மேனுவலாக ரெஃப்ரெஷ் பண்ண கிளிக் பண்ணிட்டு அவசியமே இங்கே தேவையே கிடையாது. பிகினருக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், டைமும் சேவ் ஆகும். நெக்ஸ்ட் ஆட்டோ ரீநேம் டேக். இந்த எக்ஸ்டென்ஷன் எதுக்காக அப்படின்னா HTML or CSS ஃபைல் ரெண்டுக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓப்பனிங் டேக் க்ளோசிங் டேக் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறதுனால டேக் மிஸ்மேட்ச் எரர் வரவே வராது. பிகினருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், மிஸ்டேக்ஸும் கம்மியாக வரும். நெக்ஸ்ட் பார்க்க போகிற எக்ஸ்டென்ஷன் YAML. இந்த எக்ஸ்டென்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா HTML ஃபாஸ்ட்டாக டைப் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸ்மால் ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணேன்னா மல்டிபிள் டேக்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகும். இது ஆல்ரெடி VS கோடில் பில்டின்னாக இருக்க ஒரு எக்ஸ்டென்ஷன். ஸோ டைப்பிங் கம்மி பண்ணி நம்மளோட ஒர்க்கை ஃபாஸ்ட்டாக முடிக்க ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் Prettier. Prettier இந்த எக்ஸ்டென்ஷன் கோட் பார்த்தீங்கன்னா கோட் நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணும். HTML, CSS, JavaScript, React எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகும். மெஸ்ஸியாக இருக்க கோடை சிங்கிள் கிளிக்கில் ரீடபிளாக கன்வெர்ட் பண்ணும். ப்ரொஃபஷனல் கோட் ரைட் பண்ணோம்னா இது அதுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணும். டீம் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ESLint. இந்த எக்ஸ்டென்ஷன் JavaScript அண்ட் Reactக்காக, அதுவும் எரர் செக் பண்ணுறதுக்காக. காமன் பிகினர் மிஸ்டேக்ஸ் இயர்லியாக டிடெக்ட் பண்ணி சொல்லும். காமன் பிகினர் மிஸ்டேக்ஸை இயர்லியாக டிடெக்ட் பண்ணி சொல்லும். ராங் வேரியபிள் யூசேஜ், அன்யூஸ்டு கோட்ஸ் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ண சொல்லும். ரன் டைம் எரர் வரதுக்கு முன்னாடியே ப்ராப்ளமை டிடெக்ட் பண்ணிடும். இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டான டூல் இது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ES7 React Redux. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் எதுக்காகன்னா ரியாக்ட் காம்பனண்ட்டை ஃபாஸ்ட்டாக க்ரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை பற்றி ரியாக்ட் போகும்போது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த Node.js எக்ஸ்டென்ஷன் பேக் எதுக்காகனா பேக் எண்ட்காக. ஸோ இது பேக் எண்ட்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம Node.js எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணும்போது சின்டாக்ஸ் சப்போர்ட் பண்ணும். ஸோ இதை பற்றியும் நம்ம பேக்எண்ட் போகும்போது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு தேவையான எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.